ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சுவையான ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும்னு யோசிப்போம். சிலருக்கு பர்த்டே வரலாம், கடைகள் எல்லாம் பூட்டி இருக்கிறதுனால நம்ம கடைக்கு போய் பர்த்டே கேக் வாங்க முடியாத சூழ்நிலை வரலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ரவை வச்சு சட்டுன்னு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி செய்து அசத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் ரவை இருந்ததுன்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரவைக்கு பதிலாக மைதா, கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். சேம் ரேஷியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது. கடையில் வாங்கக்கூடிய அதே ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், நம்ம ஹனி கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா ரொம்ப சூப்பராக வந்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லாரும் சூப்பர்னு சொன்னாங்கன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், ரேவதி அப்படின்ற சிஸ்டர் நம்ம ரவா புட்டிங் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ், வி ட்ரைட் திஸ் ரெசிபி, இட் இஸ் ரியலி ஸோ டேஸ்டின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பட்டர் மில்க் தயாரிக்கணும். பட்டர் மில்க்குன்னு சொன்னதும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ், அதாவது எலுமிச்சம்பழ சாறு, அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு வினிகர் சேர்க்குறேன். வினிகர் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கிறலாம். ஒருவேளை இந்த பட்டர் மில்க் தயார் பண்ண உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறலாம். பட்டர் மில்க் இல்லாதவங்க தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லாதவங்க பட்டர் மில்க் செய்து இந்த கேக்கோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் மில்க் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். எதுக்காக டூட்டி ஃப்ரூட்டியில் மைதா சேர்க்குறோன்னா, நம்ம கேக் மாவோட இந்த டூட்டி ஃப்ரூட்டியை சேர்க்கும்போது டூட்டி ஃப்ரூட்டிகள் அடியில் போய் தங்கிரும். அப்போ கேக்கில் அங்கங்கே டூட்டி ஃப்ரூட்டிகள் நிற்காது. இந்த மாதிரி நீங்கள் மைதா சேர்த்து பரட்டிட்டு அதுக்கப்புறம் கேக் மாவோடு சேர்க்கும் பொழுது டூட்டி ஃப்ரூட்டி அங்கங்கே நிற்கும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் ஃபஸ்ட்டு பால் அளந்தோமோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கிறணும். இப்போ இந்த ரவையை முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முடிஞ்ச அளவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. மாவு ஜலிப்போம்ல, அந்த சன்னி. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துருங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஈனோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கடைகள்லாம் கிடைக்கும்ல, அந்த ஈனோ பவுடர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு வேளை ஈனோ பவுடர் இல்லை, வீட்டில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கிறலாம். அதோட ரேஷியோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஈனோ வச்சு செய்கிறோம். ஈனோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம பொடிச்ச சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து அதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக இது போல் பொடி பண்ணிக்கோங்க. அதை நம்ம இது கூட சேர்க்கணும். நம்ம இந்த கப்பில் தான் சர்க்கரை அளந்திருக்கோம். இதே கப்பில் தான் நான் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்திருக்கேன். இந்த சர்க்கரையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த மாதிரி. நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா சைடில் ஒட்டி இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்து நடுவில் சேர்த்துருங்க. இது கூடவே 1/4 கப் அளவு பால் பவுடர் சேருங்க. நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக 1/4 கப் அளவுக்கு பால், நல்லா கெட்டியான பால் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1/4 கப் அளவு நெய் இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஆரம்பத்தில் செஞ்சு வச்சோம்ல பட்டர் மில்க், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க.
கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கிறணும். ரொம்ப நேரம் கலந்துடக்கூடாது, ஏன்னா இதில் நம்ம ஈனோ சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் கலந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கேக் ஹார்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இதில் நம்ம ஏன் மூடி போட்டு மூடி வைக்கிறோன்னா ரவை நல்லா உப்பி வரணும், அதுக்காக தான். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ரவையும் நல்லா ஊறி இருக்குது. இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுடைய கேக் மாவு இருக்கணும். இதை மறுபடியும் ஒரு தடவை ஓரளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம கடைசியாக நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்தோம்ல டூட்டி ஃப்ரூட்டி, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக இது கூட கொஞ்சம் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் கேக் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கிறலாம். ரோஸ் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். அப்படி எசன்ஸே வீட்டில் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு கேக் மாவு தயாராகிருச்சு. இப்போ நம்ம கேக் டின்னை வந்து ரெடி பண்ணணும். இது போல் ஒரு கேக் ட்ரேயில் நல்லா வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதில் ஒரு பட்டர் ஷீட் வச்சுருங்க. ஒருவேளை உங்ககிட்ட கேக் ட்ரே இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வந்து எவர் சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நார்மலாக வந்து எந்த ட்ரேயில் நீங்கள் கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயில் நெய் தடவிட்டு கொஞ்சம் போல் மைதா மாவு தூவி விட்டிங்கன்னா அப்பையும் கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துறோம். நான் வந்து க்ரீன் கலர் அதுக்கப்புறம் சிகப்பு கலர் இது ரெண்டும் வந்து சேர்த்துருக்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இல்லாமல் கூட இந்த கேக் பண்ணலாம். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை இது கூட சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இது போல் டேப் பண்ணி விடுங்க. எப்பொழுதுமே கேக் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விடணும். அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியேறும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் பெர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி தூவிக்கிறோம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் மாவு சூப்பராக தயாராகிருச்சு. இது இப்போ பேக் பண்ண வேண்டியதான் பாக்கி. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உப்பு சேர்த்துடணும். நான் வந்து ஒரு 2 கப் அளவு உப்பு சேர்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்போட கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது ஏன்னா நான் ஏற்கனவே பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணினேன், அதனால் இது டல்லாக இருக்குது. இந்த உப்பை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த முறை பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த உப்பை வந்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ண விடுங்க. 10 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்கோம்ல கேக் மாவு, அதை தூக்கி இந்த உப்பு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் திறந்து பார்த்துட்டு ஒருவேளை இன்னும் நல்லா வேகலைன்னா நீங்கள் மறுபடிக்கும் ஒரு 10 நிமிஷம் கூட வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சாதான் நம்மளுடைய கேக் நல்லா பேக் ஆகி வரும். அதனால் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அதில் நம்ம பேப்பர் வச்சு அடைச்சிக்கிறோம். நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சு அடைச்சிருக்கிறேன். உங்ககிட்ட ஃபாயில் இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் அடைச்சிக்கிறலாம். ஏன்னா ஏர்டைட்டாக இருந்தால் தான் நம்முடைய கேக் வந்து பெர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் நான் வந்து கடாயில் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணும்போது ஓவனில் டைமிங் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஓவனுடைய டைமிங் இப்போ ஸ்க்ரீனில் எழுதி வரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறியிருக்கு. இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்களே பாருங்கள், கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக வருதில்ல. நம்ம ரவையில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஸ்பஞ்சியான கேக்காக இருக்கும். இந்த கேக் சாப்பிடும்போது உங்களுக்கு நம்ம ஒண்டர் கேக் சாப்பிட்ருப்போம்ல, அந்த ஞாபகம் தான் வரும். அதே போல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் சமயத்தில் உங்களுக்கு இந்த கேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.